Hello friends, welcome to Akkam Pakkam Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேபி ஃபுட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் ரவை, கோதுமை ரவை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பாதி ஆப்பிள் கட் பண்ணி தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபுட் பாத்தீங்கன்னா ஒரு 7 மாசத்து குழந்தையில இருந்து நம்ம கொடுக்கலாம். அத வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆப்பிளை வந்து நம்ம மிக்ஸில அரைச்சிட்டு வந்துறலாம். இந்த அளவு ரவைக்கு நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். அது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து இத வந்து இப்படி நைஸா அரைச்சுக்குங்க. தண்ணி பாத்தீங்கன்னா கொதிச்சிடுச்சு. அதுல வந்து நம்ம இந்த ரவையை சேர்த்திக்கலாம். நல்லா இத சிம்ல வச்சு வேக விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வெந்திருச்சு. நல்லா வேக விட்டுருங்க. இப்போ வந்து இந்த ஆப்பிளை இதில் சேர்த்துக்கலாம் அரைச்சதை. நான் உப்பு வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இதுவும் ரவையோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் தான் இருந்துச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நம்ம பேபி ஃபுட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளை ரவையும் நேந்திரம் பழமும் எடுத்துருக்கேன். குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால இதில் நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து ரவை வந்து வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் லைட்டாக வெறும் கடாயில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் போட்டு வறுத்துக்குங்க. ஒரு 4-5 பீஸ் நேந்திர பழம் எடுத்துருக்கேன். இதையும் வந்து அதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இதுக்கும் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அதை விட ஒரு 1/2 டம்ளர் கம்மியாக தான் வச்சுருக்கேன். நம்ம கோதுமை ரவைக்கு செஞ்சதை விட. இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இந்த ரவையை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். ரவை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த நேந்திர பழத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வெல்லம் சேர்க்குறேன். ஏலக்காய் தூள் வந்து ஒரு 2 சிட்டிகை சேர்த்திக்கிங்க. ஒரு சிட்டிகை வந்து உப்பு. வெல்லம் வந்து சுத்தமான வெல்லம் சேர்த்திக்கிங்க. இல்லைன்னா நம்ம எப்பவும் போல் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி சேர்த்திக்கலாம். ஸ்வீட்டுக்கெல்லாம் செய்கிற மாதிரி. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். பாருங்கள், இதுவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிங்க. அவ்வளோதான், நம்ம பேபி ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி விதவிதமாக இப்படி பழங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான சத்துக்களும் நம்மளுக்கு ஈஸியாக போய் கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.